இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணி, அண்ணனுக்கு கால் பண்ணுங்க. இவ இன்னைக்கே குடிக்கணும், வளர விடக்கூடாது. எங்க இருக்கீங்க? வந்துட்டேன். பவர்ஃபுல்லான மாத்திரை 5 நிமிஷத்துல வேலை முடிச்சிடும். சரி சரி, லேட் பண்ணாம உடனே வாங்க. அத்தை வந்துட்டு இருக்காரு. அண்ணி, மாத்திரை கிடைச்சதாமா? பவர்ஃபுல் டேப்லெட் தான், போட்டு கதை முடிஞ்சிடும். என்ன நீ மறந்துட்டீங்களா? சாமி கிட்ட வச்சு கும்பிட்டுட்டு கொடுக்க மாட்டீங்களா? அம்மா, என்னம்மா நீ பெரிய மனுஷி தானே, நீ ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? வயசாகுதுல்ல, மறந்துட்டேன்டி. விசாலாட்சி, இந்த பாலை சாமி கிட்ட வச்சு வேண்டிக்கிட்டு குடிக்க சொல்லு. விசாலம், அம்மா சொன்ன மாதிரி பண்ணு. அப்படியே ஜனனியும் வேண்டிக்க சொல்லு. சரிங்க. துளசி, நீ கொஞ்சம் என் கூட வாமா. ஜனனி வா. போயிட்டு வரேன். துளசி, நீயும் கும்பிட்டுக்க. நான் எதுக்கு கும்பிடணும்? சேர்ந்து கும்பிட்ட தப்பா? கேள்வி கேட்காம சாமி கும்பிடு. எப்ப பார்த்தாலும் உனக்கு வழக்கம் சொல்லிட்டே இருக்கணும். அந்த பாலை நீ தானே குடிக்க போற, அதுக்காக தான் உன்னை கும்பிட சொன்னேன். என்ன என்ன சொன்னீங்க? ஒன்றும் சொல்லலை. ஏதோ சொன்னீங்க. என்னமோ சொன்னேன், சொன்னா கேளு. இங்க பாருங்க, பத்மாத்துக்கும் ரம்யாக்கு கூட இந்த விஷயம் தெரியக்கூடாது. அப்படியா? மாத்திரை வாங்கினது சொல்லக்கூடாதா? தத்தி மாதிரி பேசாதீங்க. இங்க பாருங்க, சொத்து விஷயத்தை பத்தி பேசக்கூடாதுன்னு சொன்ன, புரியுதா? ஓகே, கொடுங்க. அமராவதி, என்ன பேசிட்டு இருக்கீங்க? மாத்திரை எங்க கிடைச்சதா இல்லையா? அதெல்லாம் கிடைச்சது. இந்தாங்க. அது எப்படி வாங்காம வருவாரு? ஏய், சூப்பர். அம்மா, கையில வச்சுக்கோ, பொடியா நசுக்கிக்கோ, அப்பதான் வேகமா வேலை செய்யும். கையில வச்சு அழுத்தி பொடி பண்ணிடலாம், அதை நான் பாத்துக்கிறேன். அம்மா, கண்டிப்பா மிஸ் ஆகாம கலந்துரு. நான் யாரு? பத்மா. எனக்கே சொல்லி தெரியா? பாத்துட்டே இரு. ஜனனி, எல்லாரும் நல்ல கண்ணை மூடி கடவுளை நினைச்சு நல்லா வேண்டி கும்பிட்டுக்கோங்க. அம்மா, இன்னும் கலக்கலையா? இருடி, அவசரப்படாத. அம்மா, எல்லாரும் கண்ணை மூடிட்டு இருக்காங்க, சீக்கிரம் கலக்கு. ஓ, கண்ணமுடு கண்ணமுடு. கடவுளே, அவளுக்கு எப்படியாவது அபாஷன். இப்ப இருக்கிற சூழ்நிலையில துளசி இங்க இருக்கிறது அவ மனசுக்கு சங்கடமா இருக்கும். நீ லாயர் கிட்ட பேசி சீக்கிரம் அவளுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருடா. அம்மா, இது துளசியா சொன்னாங்களா இல்ல நீ சொல்றியா? துளசி தான் சொன்னான். மா, துளசி ரொம்ப நல்லவங்கம்மா. அவங்கள மாதிரி ஒரு பொண்ணை நான் சந்திச்சதே இல்லை. துளசி மேல எனக்கு நிறைய மரியாதை இருக்குமா. ஆனா எப்படியாச்சும் அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு தான் ஆசைப்படுறேம்மா. இன்னொரு வாழ்க்கைக்கு துளசி தயாரா இல்ல சிவா. அவ மனச மாத்தணும்னா இன்னும் நாள் ஆகும். அதுக்கு அவ இங்க இருந்து போகணும். அம்மா, நான் தான் தப்பு பண்ணிட்டேம்மா. தெரியல சிவா. துளசி, முகம் கை காலெல்லாம் கழுவிட்டு சாமியை வேண்டிக்கிட்டு அந்த பாலை குடி.
சித்தி இத ஜனனிக்கு தானே கொடுக்கணும். இங்க எதுக்கு கொண்டு வந்தீங்க? பேசாம குடிய. திருடிட்டு வந்தீங்களா? எனக்கு வேண்டாம், கொண்டு போய் கொடுங்க. ஏய், எதை கொண்டு போய் கொடுக்கணும்? ஜனனியா கர்ப்பமா இருக்கா? நீ தானே கர்ப்பமா இருக்க. நீ தான் இந்த பாலை குடிக்கணும். சித்தி எனக்கு பால் தரணும்னு நீங்க நினைச்சா வேற பால் கொடுங்க. ஜனனிக்கு விசாலாட்சி அம்மா கொடுத்த பாலெல்லாம் எனக்கு வேண்டாம். இத பார் துளசி, விசாலாட்சிமா ஜனனிக்கு இந்த பாலை கொடுக்கணும்னு கொடுக்கல. கர்ப்பமா இருக்குன்னு சொன்னதுனால, அதாவது அவ பொய் சொன்னதுனால கொடுத்தாங்க. ஆனா இந்த பாலை நீ தான் குடிக்கணும். பேசாம குடி. ஜனனிக்கு எப்பவுமே நான் எதிரியா இருக்க மாட்டேன். போதும் துளசி, சும்மா தத்துவெல்லாம் பேசிட்டு இருக்காத. சாமியை கும்பிட்டுட்டு அந்த பாலை குடி. சித்தி யாருக்காவது தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும். குங்குமப்பூ டப்பா என்கிட்ட தானே இருக்கு. வேணும்னா நானே போட்டு குடிச்சுக்க மாட்டேனா? நீங்க எடுத்துட்டு போங்க. இங்க பாருங்க. சாமிக்கே பிடிக்கலன்னு நினைக்கிறேன். உன்னை குடிக்க விடாம பண்ணிடுச்சு. அதெல்லாம் இல்ல. திருட்டுத்தனமா புடுங்கி குடிக்கிறது சாமிக்கே பிடிக்கல. நீங்க படுத்து தூங்குங்க. நாளைக்கு நானே 2 ஸ்பூன் போட்டு குடிச்சுக்கிறேன். நான் இதை போய் ஊத்திட்டு வந்துடுறேன். ம். ஜனனி, ஜனனி, ஜனனி. என்னாச்சு? ஜனனி, நீ வயிறு வலின்னு சொல்லி கத்தலல்ல? இல்லையே. குங்குமப்பூ போட்ட பால் ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. குடிச்சதும் உடனே தூக்கம் வந்துருச்சு, தூங்கிட்டேன். உனக்கு வயிறு வலிக்கல? இல்லையே. எப்படி? அக்கா, எப்படின்னா என்னக்கா? குங்குமப்பூ போட்டா என்ன வயிறு வலிக்குமா? தேவையில்லாம அப்பலேருந்து ஏதோ போக்கா. எப்படியோ நிம்மதியா தூங்குனா சரி. தூங்கு, வாங்க போலாம். ஓகே. உங்க விட்டா சரி. போங்க. ஏதோ அவசரமா டிவோர்ஸ் கேட்டீங்களாமே? தப்பா எடுத்துக்காதீங்க. என்னால புரிஞ்சுக்க முடியுது. லாயர்கிட்ட பேசியிருக்கேன். இன்னும் 2 நாள்ல என்னன்னு தெரிஞ்சிடும். நீங்களும் ஜட்ஜு கிட்ட சொல்லுங்க. டிவோர்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. தேங்க்ஸ்.